வணக்கம் நண்பர்களே, இன்று நம்முடைய சேனலில் ஒரு இசை புரட்சியாளரின் வாழ்க்கையை பற்றி பேச போகிறோம். உலகம் முழுவதும் பிரபலமான ரெகே இசையின் மன்னன் பாப் மார்லி. இவர் ஒரு பாடகர் மட்டுமல்ல, ஒரு தலைவர், ஒரு சிந்தனையாளர், ஒரு அமைதிக்கான தூதுவர். அவரின் வாழ்க்கை, பாடல்கள் மற்றும் அவர் எவ்வாறு உலகத்தையே மயக்கினார் என்பதை அறிய ஓய்வின்றி பாருங்கள். பாப் மார்லியின் இயற்பெயர் ராபர்ட் நெஸ்டோ மார்லி. ஜமைக்காவில் 1945ஆம் ஆண்டு பிறந்தார். இவரின் தந்தை ஒரு வெள்ளையர், தாய் ஒரு கருப்பினத்தவர். இந்த கலப்பு பாரம்பரியம் காரணமாக குழந்தை பருவத்தில் பாப் சமூகத்தில் தனித்துவமான அனுபவங்களை எதிர்கொண்டார். பாப் மார்லிக்கு சிறிய வயதில் இருந்தே இசையில் ஆர்வம் அதிகம். 1963இல் தன் நண்பர்களுடன் சேர்ந்து த வெயிலர்ஸ் என்ற இசைக்குழுவை உருவாக்கினார். அவர்களின் பாடல்கள் ஜமைக்காவில் மட்டுமல்ல, உலகமெங்கும் பிரபலமானது. 1970களில் நோ உமன் நோ கிரை என்ற பாடலும், ஒன் லவ் என்கின்ற பாடலும் மற்றும் ரெடம்ஷன் சாங் போன்ற பாடல்களால் உலக புகழை பெற்றார் பாப் மார்லி. ரெகே இசையை உலக அளவில் பிரபலப்படுத்திய முதல் பிரபலமாக மாறினார் இந்த பாப் மார்லி. பாப் மார்லி இசையை அரசியல் கருத்துக்களை பகிர்வதற்கும் அமைதி மற்றும் அன்பை வலியுறுத்துவதற்கும் பயன்படுத்தினார். 1976இல் அவரை கொல்ல முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் அவர் இசையை விட்டு விலகவில்லை. ஒன் லவ் பீஸ் என்கின்ற கான்செப்ட் மூலம் 2 எதிர்பார்க்கப்பட்ட அரசியல் தலைவர்களை ஒரே மேடையில் நிற்க வைத்தார். இதற்கு பிறகு 1981இல் புற்றுநோயால் மரணம் அடைந்தார். ஆனாலும் அவர் இசை இன்னும் வாழ்கிறது. இவரின் பெயர் இசைத்துறையில் ஒரு அசைக்க முடியாத வரலாறு. உலகம் முழுவதும் மக்கள் இன்னும் அவரின் பாடல்களை ரசிக்கிறார்கள். பாப் மார்லி இசை மூலம் உலகத்திற்கு ஒரு செய்தி கொடுத்தார்: அமைதி, அன்பு, ஒற்றுமை. அவர் சென்று விட்டாலும் அவரின் பாடல்கள், அவரின் கருத்துகள் என்றும் உயிருடன் இருக்கும். பாப் மார்லியின் எது உங்களுக்கு பிடித்த பாடல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறக்காதீங்க.